ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்ன சொல்லணும்னா கோயம்புத்தூர் நடந்த இன்சிடெண்ட் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அந்த 10 வயசு பாப்பா வந்து வீட்டுக்கு வெளியில் தான் வாழ்ந்துட்டு அதுக்கு என்ன தெரியும்? அதை கொண்டு போய் இப்படி அநியாயமாக இப்படி வந்து பாலியல் கொடுமை பண்ணி அந்த பொண்ணை வந்து கொண்டுட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும் நியூஸு. இன்றைக்கி அவங்க சொந்தத்தில் வந்து சேலம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த பாப்பா பாடி வந்து சேலத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. எல்லோரும் கதறி அழும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க நிறைய பேர் சொன்னாங்க நாய் குதற மாதிரி குதறி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போது எனக்குலாம் அழுகையாக வந்துச்சு காய்ஸ். அதான் பெண் பிள்ளைங்க வச்சுருக்க தாய்மார்கள்லாம் பெண் பிள்ளைங்களை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க, கண்ணு கருத்துமாக பார்த்துக்கோங்க, கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கோங்க. அதான் நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். இது ஒரு செய்தி சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். அடுத்து என்னென்னா, சங்கரன் கோவிலில் வந்து நான் இருக்கிறேன். எங்கள் ஊர் சங்கரன் கோவிலில் இன்றைக்கி வந்து எனக்கு என்னென்னா பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை. எங்கள் ஊரில் வந்து சுல்தான் கடை பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ். இன்றைக்கி பிரியாணி வாங்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் ரேட்டு வந்து 500 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. அரை பிளேட் வந்து 300 ரூபாங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. 250 300 ரூபாங்க மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா ரொம்ப எங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்போல்லாம் என்னங்கன்னா ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும், கறி வந்து கொஞ்சமாக இருக்கும். நல்லா இருக்கும். அப்படியே வாயில் வச்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது சங்கப்பேடு வந்தால் சுல்தான் கடை பிரியாணி கண்டிப்பாக சாப்பிடுங்கப்பா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நானும் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோடு வாங்கினேன் சுல்தான் பிரியாணி. இப்போலாம் எப்படி இருக்குன்னா ரைஸ் வந்து நமக்கு சாப்பிட்ற வந்து பிரியாணி வந்து கொஞ்சமாக இருக்குது, கறி வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் மற்ற பிரியாணிலாம் நீங்கள் பார்க்கும்போது சாதாரண எல்லோ கலரு அந்த மாதிரி தான் இருக்கும், லைட் எல்லோ கலர், டார்க் எல்லோ கலர் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே உள்ள பிரியாணி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரில் இருக்கும். நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் காய்ஸ். அதை வந்து நீங்கள் எல்லாம் சக்கரங்கோயில் வந்தீங்கன்னா, சக்கரங்கோயில் வந்து அப்படியே திருநெல்வேலி போகிறவங்களும் இருப்பாங்க, கோயில்பட்டி வழியாக அந்த வழியாக திருநெல்வேலி போகிறவங்க இருப்பாங்க. யாராவது சக்கரங்கோயில் வழியாக எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் சுல்தான் கடை பிரியாணி வாங்கலாம். ஒன்று 12 ரூபாய்க்குள்ள அது காலியாகிடும். இன்னொன்று எங்கள் சங்கரன் வந்து என்ன ஃபேமஸ்னா சங்கர நாராயண சுவாமி கோவில். அதனால தான் சங்கரன் கோவில்ங்கிற ஃபேமஸ் ஆனிச்சு இந்த கோவில். அங்கே வந்து உள்ள யானை வந்து கோமதி யானை, நல்லா இருக்கும். இந்த யானையெல்லாம் பார்க்க உள்ளே போய் வழிபாடு பண்ணி எங்கள் அந்த ஊர் வந்து சங்கரில் உள்ள அந்த பெரிய கோவில் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். அதனால் எல்லாருமே இங்கே வருவாங்க. முதல்ல வந்து எடப்பாடி சங்கரன் கோயில் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டாக இருந்தது முதல்ல வந்து. இப்போ வந்து என்னென்னா அது வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்டாக மாற்றிட்டாங்க. என்னுடைய அத்தா வந்து திருநெல்வேலி தான். அதான் நான் சொல்லுவேன், எடப்பாடி பழனிசாமி ஐயர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது சங்கரன் கோயிலில் வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்டாக போட்டு விட்டாங்க. அப்போ தான் அது எங்கள் அத்தாண்ட விளையாடு சொல்லுவாங்க, அத்தா நம்மளோட பிடிச்சிட்டாங்க தான், நீங்கள் வந்து நம்மளோட திருநெல்வேலியாக இருந்தோம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக். எங்கள் அத்தா திருநெல்வேலி கேடிசி நாங்கள் இருக்காங்க, திருநெல்வேலியில் ஒன்று போல தான் இவங்க பிடிச்சிட்டாங்க தான் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ எந்த ஊரே டிஸ்ட்ரிக்டாக தான் போடணும்னு வச்சுருந்தாங்க சங்கரன் கோவிலே. இப்போ ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸு பெரிய கோயில் இருக்குது. இப்போ சொன்னோம்னா சங்கர நாராயணன் கோவில் டூரிஸ்ட் பிளேஸு பெரிய கோவில் இருக்குது. அதே மாதிரி காலேஜ் இருக்குது, எல்லாமே சங்கரன் கோயிலில் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்குது, எல்லாமே இருக்குது. எங்கள் ஊரில் தான் முதல்ல டிஸ்ட்ரிக்டாக போடணும்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் தென்காசி எதுக்கு எடுத்தாங்கன்னா அந்த குற்றாலம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனால எங்கள் ஊர் கொஞ்சம் அடிபட்டு போயிடுச்சு கைஸ். அதனால தென்காசி வந்து டிஸ்ட்ரிக்டாக போட்டாங்க. ஓகே, தேங்க்யூ.